கண்ணுல முக்கியமான பகுதி விழித்திரை. இந்த விழித்திரை நார்மலா இருந்தா பார்வை பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா, சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு இந்த விழித்திரை அப்படியே பர்ஃபெக்ட்டாவே எந்நாளும் இருப்பதில்லை. கொஞ்சம் வருஷம் சர்க்கரைனாலே அதனுடைய மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். ஆரம்ப கட்டத்துல பெரிய மாற்றங்கள் இருக்காது. சும்மா அங்கங்க சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அதனால பார்வை ஒண்ணும் பெருசா பாதிக்காது. அதுக்கப்புறம் சர்க்கரை கண்ட்ரோல்ல இல்ல, ரொம்ப வருஷமா இருக்கு. இல்ல பல காரணங்களால சில பேருக்கு தீவிர பாதிப்பு வந்துருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, விழித்திரை வீக்கம் அடையுது. அதனால பார்வை குறையுது. அல்லது இன்னும் மோசமா சில பேருக்கு எந்த அறிகுறியுமே இல்லாம, சத்தம் இல்லாம அது மோசமாயிட்டே போகும். புதுசு புதுசா ரத்த குழாய்கள் முளைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அது இருக்கிறதே தெரியாது. அது எப்ப தெரியும்னா, திடீர்னு அது தன்னுடைய வேலைய காட்டும். திடீர்னு ப்ளீட் ஆயிடும். அதுலருந்து ரத்த கசிவு வந்துச்சுன்னா, இதுவரைக்கும் நல்லா இருந்தவரு காலையில எந்திரிச்சா ஒரு கண்ல சுத்தமா பார்வை இல்ல அப்படிங்கிறத ரொம்ப திடுக்குன்னு உணர்வாரு. ஷாக்கிங்கா ஹாஸ்பிட்டல் ஓடுவாரு. அந்த மாரி வர்றவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அப்போ ஒரு கண்ணுல சுத்தமா பார்வை இல்ல. இன்னொரு கண்ணுல எப்படி இருக்குன்னா, அதுவும் கிட்டத்தட்ட நாளைக்கோ நாளான்னைக்கோ அதுலயும் ப்ளீட் ஆகுற ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க. இவங்கள எல்லாம் ட்ரீட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அந்த ப்ளீடிங் வர்றது ஒரு செகண்ட்ல வந்துரும், போறது ஒரு செகண்ட்ல போகாது. அது கரையறதுக்கு மாசக்கணக்காகும். சில பேருக்கு சரியா கரையாது. கரைஞ்சாலும் அதுக்கு அடியில இருக்கிற விழித்திரை ஆரோக்கியமா இருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? உடனே ஆப்பரேட் பண்ணி இந்த ப்ளீடிங் எல்லாம் கிளியர் பண்ணி லேசர் வைக்கிறது உண்டு. இன்னும் மோசமா சில பேருக்கு இந்த விழித்திரையே நிறைய தழும்புகளா மாறி அப்படியே புடிச்சு இழுக்கப்பட்டு விழித்திரை விலகி ட்ராக்ஷனல் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் போய் கடைசியில் பார்வை ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும். அதை ஒன்றுமே செய்யவும் முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக போகிறதும் உண்டு. அதனால சர்க்கரை வியாதின்னு கண்டுபிடிச்ச அன்னையிலிருந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்ணை முழுமையாக ஒரு நல்ல மருத்துவமனையை அணுகி பாப்பா விரித்து பரிசோதனை செய்துக்கிறது ஒவ்வொரு சர்க்கரை வியாதிக்காரங்களும் அவங்களுடைய சொந்தக்காரங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னா, ஐ ட்ராப்ஸ் போடலாம், அல்லது இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன்ஸ்ன்ட்டு கண்ணுக்குள்ள ஊசி போடலாம், லேசர் மைல்டாக வைக்கலாம், அல்லது பேன்ரெட்டினல் ஃபோட்டோகோகுலேஷன்ட்டு முழுமையான லேசர் ட்ரீட்மெண்ட் ஒரு 2-3 தடவை சிட்டிங்கில் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணினாலே கண்ணு மோசமாகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதை அப்படி இல்லாமல் தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி கண்ணையே பார்க்காம ஒரு ஐ செக்கப்பே போகாமல் திடீர்னு ஒரு நாள் மோசமாக போய் டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நல்லா கவனிச்சு பாருங்கன்னா டாக்டரால் முடிஞ்சா தானே பார்ப்பாரு. அதனால் இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்குங்க. அவசியம் கண்களை வருடத்திற்கு ஒரு முறையாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.